காலையில் 5:30க்கு எந்திரிச்சு வெங்காயம் உரிச்சு பூண்டு உரிச்சு அதுக்கப்புறம் அந்த சாமாச்சட்டெலாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது 3 கல் வந்துட்டு கோயிலில் கொண்டு அந்த இது கிடா வெட்டினதுக்கப்புறம் நம்ம ரசம் வைப்போம்ல கோயிலில் தான் வைப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அந்த ரசம் வைக்கிறதுக்குள்ள அந்த கல்லுகள்லாம் எடுத்து அப்புறம் சொந்த பந்தங்கள் எல்லாம் போய் கூட்டிகிட்டு வந்துட்டு கரெக்டாக இப்போ கோயிலுக்கு போகிறதுக்கு மணி 12 மணி ஆகிப்போச்சு. காலைல 5:30க்கு எந்திரிச்சு 12 மணி 6, 7, 8, 9, 10, 11, 12, 7 மணி நேரம் 7.5 மணி நேரம் ஆகிப்போச்சு. இதுதான் ஒரிஜினல் 7. இப்போ தான் கிளம்பி கோயில் போயிட்டுருக்கோம். நான் ஆதி தரிசனம் 3 பேரும். இன்னும் வந்துட்டு கிடாவே வெட்டலை. ஆனால் வந்துட்டு இங்கே பாருங்க இடம் பிடிச்சாச்சு. அதுக்கடையில் வந்துட்டு சட்டி பானையெல்லாம் வச்சு கல்லெல்லாம் வச்சு ரெடி ஆகியாச்சு. வந்துட்டு கிடா வெட்டுறதுக்கு சாமி போகிறதுக்கு முன்னாடியே சட்டி பாத்திரம்லாம் ரெடியாக வச்சாச்சு. தெரியுதா? அவ்வளோ வந்துட்டு அவ்வளோ இதில் உள்ள ஊழல் வந்துட்டு கிடா வெட்டுற வந்து அவ்வளோ தனியாக இடம் பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ வந்துட்டு வந்தோடனே கிடா வெட்டி சாமி கும்பிட்டு வந்தோடனே டக்குன்னு எடுத்து அது என்னது ரசத்தை வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு ஓடுறதா வேலை. படுதா பாட்டுக்கு இந்த டிராக்டர் மேலே தான் இருந்துச்சு அது பாட்டுக்கு. ஆனால் என் தம்பிக்கு வந்து முட்டி செத்து போனதுனால இந்த இடத்துல வந்துட்டு படுதா விரித்து நிழலில் உட்காரன்னு சொல்லிட்டேன். ஆமாம், அதனால வேறு வழி இல்லாமல் இந்த செவத்து ஓரத்தில் வந்துட்டு இவனுக்குள்ளே விரித்து உட்கார வச்சாச்சு. ஆனால் வந்துட்டு நாளை பின்ன அப்படி யாரும் நினச்சிடாது. நான் சும்மா தான் சொன்னேன். தம்பிக்கு முட்டியெல்லாம் செத்து போடல, நிற்க முடியல, கொஞ்சம் லேசாக இது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே தெரியுதா உங்களுக்கு. இப்போ வந்துட்டு ஐசக் நியூட்டனோட ஃபார்முலா பயன்படுத்தி இப்போ வந்துட்டு இது கிழக்கா இங்கே வந்து மேற்க போகிறதுனால இந்த நிழல் வந்துட்டு இங்கே இருந்து இப்படியே போயிட்டே இருக்குங்கிறது. வீடியோலாம் போடுவேன். இதுதான் கௌதம் தம்பி. ஆனால் எங்கள் பெரியப்பா மாதிரி அந்த மாதிரி இருப்பான் ஆள். இதுதான் தங்கச்சி. இது எங்கள் அப்பத்தா மாதிரி இருக்கேன். இது வந்து எங்கள் கொள்ளுப்பாட்டி மாதிரி இருக்கேன். அது வந்து ரிதனி. அது வந்து குதிராவில் வச்சுக்கிட்டு அது அந்த காலத்தில் அது என்ன பிரிட்டிஷ் கிழவி மாதிரி இருக்கேன். இதுதான் ஆதி தர்ஷினி பொண்டாட்டி. அது என்ன சொல்கிறது, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறது சொன்னாலும் அடி விழுவேன். அதனால் நீங்களாம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? அப்படி கௌதம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஆதி வந்துட்டு ஸ்டெப் போட ஆரம்பிச்சிட்டாப்புல. ஸ்டெப்பு போட்டாப்புலனா சிம்புலாம் தோக்கடிச்சிடாப்புல. அப்படி உட்காந்து அப்படி சுற்றுவா போடு 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 அப்படி காலில் அப்படி சுற்றி அப்படி இழுத்து அங்கிட்டு போய் அப்படி விட்டு அப்படி சுற்றிட்டு வந்து அப்படி ஆடினான்னா செமையாக இருக்கும். அருவாமையில் நிற்கிறாங்க. அருவாமையில் நிற்கிறாங்க. அருவாமையில் என்ன பரிகாரம் செஞ்சுட்டு மக்கள் ஆதி ஆதி வா, ஆதி இங்கே வா, அப்பாட்ட வா, வா வா போய் எடுக்க வா. கிடா வெட்டு பார்க்க போகிறேன். கிடா வெட்டு செம்மையாக இருக்கும். சாமி ஆடி முடிச்சாச்சுல, அடுத்த கட்டாக தான். களம் ரெடி ஆகி விட்டது. சூப்பராக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட்டு மஞ்சளை தடவுறது, அப்புறமா மஞ்சள் தண்ணி ஊற்றுறது. ஓடுது பாருங்க, கிடுகிடு இழுத்துக்கிட்டு சுற்றி ஆள்னு பாட்டிடுவாங்க. முதல் 2 ஆட்டுக்குட்டி மட்டும். இது வந்து கோயிலுக்கு பொதுவாக வெட்டுறது. அப்புறம் வந்துட்டு நிறைய ஆட்டுக்குட்டி வந்துட்டு ஒவ்வொரு தனித்தனி குடும்பங்கள் தனித்தனியாக வெட்டுவாங்க. அவ்வளோதான், ஒரு ஆடு வந்துட்டு இது கொடுத்துருச்சு. வெற்றிகரமாக கிடா வெட்டு முடிந்த நிலையில் கரெக்டாக 2 ஆடு மட்டும் இருந்துச்சு. ஒரே ஒரு ஆள் மட்டும் இந்த ஆடு மட்டும் பொலி கொடுக்கல. அப்புறம் அந்த கொடுத்தவளை வந்துட்டு 11 ரூபா சாமிகிட்ட உண்டியில் வச்சுட்டு வர சொன்னாங்க. அது அப்புறமா சொல்கிறேன். அதோட போய்ட்டு சாமிகிட்ட வெட்டிட்டு 11 ரூபா அந்த உண்டியில் வச்சுட்டு வந்தோடனே பார்த்தா அந்த ஆடு இப்படி கடன்னு பிளி கொடுத்துச்சு. அதோட இன்னும் 2 ஆடு மட்டும் நாங்கள் வரும்போது கடைசி ஆட்டுக்கு ஆடு இருந்துச்சு. இப்போ நாங்கள் 2 பேரும் இங்கே அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கோம்னா பூண்டு இருக்குல்ல, அது இஞ்சி பூண்டு 2 நச்சு, வெங்காயம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடித்து, ஆமாம், அடித்து கொண்டாந்து ரசத்துக்கு ரெடி பண்ண போகிறோம். பதமாக அரைக்கப்பட்ட இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாம். நல்லா கிண்டி விடுற மாதிரி இருக்கா? அரை பதம் போதுமா அம்மாச்சி? இட்லி மாவு மாதிரி அழகா அரைச்சிருச்சு. அந்த அதில் இருக்கு, போட்டு அவ்வளோதான். ரசத்துக்கு அவ்வளோதான், போட்டோம்னா காணாமே போயிடும். லேசாக தெரியணும் தான். இப்போ இவ்வளோ பதமாவெல்லாம் அரைக்கக்கூடாது, நச்சு தான் கொடுத்து விட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற பூண்டுகள் அள்ளி மிக்ஸி ஜாருக்குள்ளே கொட்டிட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு நம்ம ஓட்டை மிக்சிலையும் ஓட்டை ஜார்லையும் போட்டு அரைச்சோம்னா அப்படி தான் அரைப்படுது. மக்களே வந்து என்ன கேட்குதுன்னா, அந்த பிள்ளை எப்போ வீட்டுக்கு போகணும் கேட்குது. அப்படின்னு வந்து எப்போ வீட்டுக்கு போகணும் கேட்குது. அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ தான் ரசம் வச்சுருக்காங்க, ஒழுங்காக காமிக்க கூடாது, அது பயந்துருவாங்க. ஆடியன்ஸில் வந்து பயப்படக்கூடாது எப்போவுமே. அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ இந்த ரசம்லாம் அவ்வளோதான் கொதிச்சிருச்சு, வச்சு முடிச்சிட்டாங்க. அந்த ஒரு அடுப்பு மட்டும் ரசம், அந்த ரசம்லாம் வெந்துருச்சு. கொண்டு ஆட்டெல்லாம் வந்து குடல் கடலாம் கொட்டி ரெடி பண்ணிட்டாங்க. ஆமாம், நம்மகிட்ட வந்துட்டு இந்த இருக்கு பாருங்க, அது இல்லை இந்த இருக்கு பாருங்க, அதுவும் அதுவும் அது 2 நம்மோட்டு, அது 2ஐயும் கொண்டு போய் எல்லோரும் வந்துட்டு எல்லா ரசமும் சுற்றோன்னு கொண்டு போய் அங்கே வச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க. ஆட்டு தலை வந்துட்டு மொத்தம் 2 தலை எல்லாம் எடுத்துருக்கோம். 2 தலையும் வந்துட்டு சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு வந்துட்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா எப்படி இன்றைக்கி ரசம் முடிஞ்சிடும்ல, அந்த மாதிரி கத்தி எடுத்து வச்சுலாம் அப்படி இது பண்ணுவாங்க. கத்தி வந்துட்டு மக்களை வந்துட்டு இந்த மாதிரி வன்முறைக்கு பயன்படுத்தக்கூடாது. கத்தி வந்து ஆடு வெட்ட, கோழி வெட்ட, கொக்கு வெட்ட, குருவி வெட்ட தான் நம்ம வந்துட்டு பயன்படுத்தணும். இதெல்லாம் இது கண்டென்ட் தான். ஆடு தலையை வெட்டுறது. கூமாப்பட்டிக்கு வாங்க, குருந்தங்குடிக்கு வாங்க. கூமாப்பட்டியெல்லாம் போருங்க, குருந்தங்குடிக்கு வாங்க, இங்கே ஒன்றுமே இல்லை. ஆமாம், இங்கே பாருங்க எவ்வளோ சட்டின்னு. எல்லாம் ரசமும் சோறுமா சுட்டுக்கிட்டு இருக்குங்க, கொதிக்குதுங்க. சோறு வடித்த சட்டியை பாருங்கங்க எப்படி. சாப்பாடு வீட்டில் அப்படித்தானாமா?
நான் என்னத்த கேட்டேன்? சமையல் பண்ண போச்சு ஆளு. ஆமாம், நாங்களும் வீட்டில் இங்கே சமைச்சு கொண்டு வரீங்க. இந்த டிராக்டர் இருக்குல்ல. முதலில் ஆட்டுத்தலை எடுத்துக்கொண்டு கத்தியை வைத்து சுரண்ட வேண்டும். இந்த மண்டையோட பிறகு ஆமாம் 300 150 150 300. பிறகு அடுப்பில் போட்டு வாட்ட வேண்டும். வாட்டி எடுத்த பிறகு அதை மறுபடியும் போட்டு வறண்ட வேண்டும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் மக்கள் இன்னைக்கு நடக்கிற மாதிரியா இன்னைக்கு சந்தோஷம் இருந்தா எனக்கு சந்தோஷம். என்ன வேற என்னங்க குறைகள் சொல்ல போனா ரெண்டு பேரும் பிடிக்கிறாமா நல்லா பிடிக்கிறாங்க. இதுக்கு பிடிக்காம வண்டி கிளம்புறோம் எல்லாரும். குருந்தங்குடி பூசை வெற்றிகரமாக முடிந்து விட்டது. எல்லாரும் கிளம்பிட்டாங்க, வண்டியில ஏத்துறாங்க. அதேப்பா அதேப்பா பேசுங்க. அவ்வளோதான். பழைய சாப்பாடு வச்சுட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி ட்ராக்டர் ஏற்றிட்டோம். வண்டி எடுக்கணும். ஆமாம், சாப்பாடு வீட்டில். பாய். மன்னிக்கணும் மக்களே, கோயில் என்னாச்சுன்னா கோயில் ஒன்றும் ஆகலை. என்னென்னா அந்த பழைய சாப்பாடுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க, அதை எடுத்துக்கொண்டே வச்சோம். அதுக்கப்புறம் மணி அடித்தாங்க, சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டாக்கில் விறுவிறுன்னு நம்ம டிராக்டர் எடுத்துகிட்டு போயிருந்தோமா, அதில் விறுவிறுன்னு ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நமக்கு வந்துட்டு விளாக் எடுக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம அது பெற்றோர்கள் வந்துட்டு டைம் கொடுக்கல, கடன் ஏற்று அப்படின்ட்டாங்க. அதனால் அவசரமாக வந்துட்டோம். இப்போ திரும்ப நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா பையன் வந்துட்டு அவங்க தாத்தாவோட எங்கள் அப்பாவோட வந்துட்டு டிராக்டரில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இடையில வந்துட்டு ஒரு லாரி வந்துட்டு இது நுப்பாட்டி போட்டு ஏற்றிட்டு இருக்காங்க. நெல் மூடை வந்துட்டு டிராக்டரில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க லாரியிலேருந்து. அதை எடுத்து அவள் மாற்றுறதுக்கு கடையில் அவள் வந்து வர முடியாதில்ல எங்கள் அப்பானால இந்த டிராக்டர் கொண்டுக்கிட்டுங்கிட்டு. அது கடையில் போயிட்டு பையன் வந்துட்டு வண்டியில் இருக்கான், மழை வர மாதிரி இருக்கான், அவனை போய் வீட்டுக்கு கூட்டி வரணும். அதுக்கு தான் போயிட்டுருக்கேன்.